ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஜாவாவில் அரே லிஸ்ட்னால் என்னென்னு பார்க்கலாம். பொதுவாக நார்மல் அரேயில் நம்ம என்ன பண்ணுவோம்னா எவ்வளோ எலமெண்ட்ஸ் நம்மளுக்கு தேவையோ அவ்வளோ எலமெண்ட்ஸ் தான் டிக்ளேர் பண்ணிட்டு அவ்வளோ எலமெண்ட்ஸ் தான் நம்மளால் ஆட் பண்ண முடியும். நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா தேவைன்னா எலமெண்ட்ஸ் ஆட் பண்ண முடியாது. இதை ஓவர் கம் பண்ண தான் நம்ம அரே லிஸ்ட் யூஸ் பண்ணுறோம். அரே லிஸ்ட் எப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது க்ரோ ஆகும். நீங்கள் எத்தனை எலமெண்ட்ஸ்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். அரேக்கு முன்னாடி நம்ம வந்து ஜாவாவோட ஒராக்கிள் வெப்சைட்டில் போய் அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். இது எப்படி நம்மளுக்கு பாசிபிளாக இருக்குன்னா, அரே லிஸ்ட் வந்து அப்ஸ்ட்ராக்ட் லிஸ்ட்டை வந்து இன்ஹெரிட் பண்ணுது அண்ட் இது லிஸ்ட்டுங்கிற இன்டர்ஃபேஸை யூஸ் பண்ணுது. இது மூலமாக நீங்கள் எத்தனை எலமெண்ட்ஸ்னாலும் ஆட் பண்ணிக்கலாம், அதை எப்போனாலும் நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கலாம், என்னென்னாலும் பண்ணிக்கலாம். வாங்க இப்போ நம்ம வந்து ஒரு ப்ரோக்ராம் பண்ணி பார்க்கலாம். அதை வச்சு ஓகே, மெயின் கிளாஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன் அண்ட் நியூ ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன், கஸ்டமருங்கிற கிளாஸ். நம்ம வந்து ஒரு கஸ்டமர் அரே லிஸ்ட் மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணுவோம். எத்தனை கஸ்டமர் நம்ம ஆட் பண்ண போகிறோம், டெலிட் பண்ண போகிறோம், இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஓகே, நம்ம வந்து கஸ்டமருங்கிற கிளாஸில் நம்ம வந்து ஒரு ப்ரோக்ராம் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்லி தரேன். கிளியராக புரிஞ்சிடும் அரே லிஸ்ட்னா என்னென்னு. ஃபஸ்ட் வந்து ஒரு அரே லிஸ்ட் நம்ம டிக்ளேர் பண்ணிக்கலாம். எப்படி பண்ணோம்னா அரே லிஸ்ட் ஒரு ஓப்பனிங் க்ளோசிங் டேக். என்ன நம்ம இதில் வந்து ஆப்ஜெக்ட் மட்டும் தான் அரே லிஸ்ட்டில் க்ரியேட் பண்ண முடியும். ஆப்ஜெக்ட் டைப் மட்டும் தான் நம்ம அக்செப்ட் பண்ண முடியும். ஸோ ஸ்ட்ரிங் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் டைப், அதனால் அதை இதில் யூஸ் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு ஃபியூச்சர் வீடியோஸில் இன்டீஜர் டபுளுக்குலாம் எப்படி நம்ம அரே லிஸ்ட் க்ரியேட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு வீடியோ சொல்லித்தரேன். அடுத்து என்ன பண்ணணும்னா நம்ம அரேயோட நேம் வந்து நம்ம என்ன பண்ணலாம், கஸ்டமர் அரே லிஸ்ட், கஸ்டமர் லிஸ்ட்டுன்னு வச்சுக்கலாம். ஓகே, சிம்பிளாக வச்சுக்கலாம். இஸ் ஈக்குவல் டு நியூ ஆஃப் அரே லிஸ்ட். ஓகே, இப்படி தான் டிக்ளேர் பண்ணணும். இதை நீங்கள் அப்படியே படிச்சுக்கோங்க. இப்படி தான் வந்து ஒரு அரே லிஸ்ட் டிக்ளேர் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து நான் ஒரு ஸ்கேனர் கிளாஸ் க்ரியேட் பண்ணிடுறேன். இது எதுக்குன்னு உங்களுக்கு அடுத்து நான் மெத்தட்ஸ் எழுதும் போது புரியும். ஸ்கேனர் நியூ ஸ்கேனர் system.in. ஓகே, ஸ்கேனர் கிளாஸ் க்ரியேட் பண்ணியாச்சு. இதை நம்ம வந்து தனி கிளாஸில் இருந்தாலும் ப்ரைவேட்டில் வச்சுக்கலாம். ஓகே, வந்து நம்ம வந்து இனிமேல் வந்து இதில் என்ன பண்ணணும்னா நம்ம ஒரு லிஸ்ட்டில் வந்து ஒரு எலமெண்ட் ஆட் பண்ணுறதுக்கு, டெலிட் பண்ணுறதுக்கு, அப்புறம் ஏதாவது அதை சேஞ்ச் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே தனித்தனி மெத்தட்ஸ் இருக்குது. அதை வச்சு தான் பண்ண முடியும். இதை வந்து நம்ம ஒரு மெத்தடை நம்ம இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஆட் பண்ணுறதுக்கு நான் ஒரு மெத்தட் க்ரியேட் பண்ணுறேன். பப்ளிக் void add customer. ஓகே, இப்போ என்ன பண்ணோம்னா நான் வந்து யூசர்ட்டு வந்து நான் இன்புட் வாங்க போகிறேன். என்ன கஸ்டமர் ஆட் பண்ணேன், கஸ்டமரோட நேம். ஸோ என்டர் கஸ்டமர் நேம். யூசர் இன்புட் யூசர் வந்து இப்போது என்டர் பண்ணுற இன்புட்டை நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் ஒரு வேரியபிளில். ஸ்ட்ரிங் customer is equal to scanner dot next line. ஓகே, ஸோ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னா இப்போ வந்து இவங்க யூசர் கொடுத்த நேமை வந்து நம்ம இப்போ வந்து லிஸ்ட்டில் ஆட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா நம்ம வந்து கஸ்டமர் லிஸ்ட்டுன்னு லிஸ்ட் க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்களா. கஸ்டமர் லிஸ்ட் டாட் அதுக்குள்ளே ஒரு மெத்தட் இருக்குது. என்ன மெத்தட்னா ஆட் ஆஃப். உள்ள என்ன ஸ்ட்ரிங் பாஸ் பண்ணோன்னா நம்ம கஸ்டமருங்கிற நேமை பாஸ் பண்ணோம். ஸோ வந்து ஈஸியாக இப்போ கஸ்டமர் பண்ணிடணும். இது ஆட் ஆகிட்டுனா நம்ம வந்து என்ன பண்ணலாம், ஒரு மெசேஜ் பிரிண்ட் பண்ணலாம். Customer added to the list successfully. ஓகே, அடுத்து வந்து கஸ்டமரை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு மெத்தட் க்ரியேட் பண்ணலாம். கஸ்டமரை ரிமூவ் பண்ணதுக்கு பப்ளிக் void remove customer. ஓகே, ரிமூவ் கஸ்டமர். ஓகே, இப்போ எந்த கஸ்டமரை ரிமூவ் பண்ணணும்னு நம்ம பார்க்கணும். ஓகேவா, எந்த கஸ்டமர் ரிமூவ் பண்ணால் அதே மாதிரி நம்ம வாங்கிக்கலாம். இன்புட் வந்து யூசர்ட்டு வாங்கிக்கலாம். என்டர் கஸ்டமர் நேம் டு ரிமூவ். நெக்ஸ்ட் வந்து அதை வேரியபிளில் வாங்கி வைக்கலாம். ஓகே, இனிமேல் வந்து இப்போ வாங்கின கஸ்டமர் வந்து ஆல்ரெடி லிஸ்ட்டில் இருந்தால் தான் நம்மளால் ரிமூவ் பண்ண முடியும். இல்லாமல் நம்மளால் ரிமூவ் பண்ண முடியாது. இருக்குதான்னு பார்க்கறதுக்காண்டி செக் பண்ணுறதுக்கு நம்ம இன்னொரு மெத்தட் நம்ம க்ரியேட் பண்ணிக்கணும். ஓகேவா, அதை நம்ம இப்போ வந்து க்ரியேட் பண்ணலாம். பப்ளிக் ரிட்டன் டைப் இன்ட் போடுது. அது எதுக்குன்னு இப்போ நம்ம மெத்தட் எழுதணும்னு உங்களுக்கு புரியும். பப்ளிக் இன்ட் ஃபைன் கஸ்டமர், அதாவது கஸ்டமர் இப்போ லிஸ்ட்டில் இருக்காங்களான்னு பார்த்தா தான் நம்ம ரிமூவ் பண்ண, இல்லாத கஸ்டமர் ரிமூவ் பண்ண முடியாது. ஸ்ட்ரிங் கஸ்டமர் நேமை நம்ம பாஸ் பண்ணுறோம். அந்த நேம் வச்சு இருக்குதான்னு பார்க்க போகிறோம். இஃப் customer list dot
கண்டைன்ஸ்னு ஒரு மெத்தட் இருக்குது. இது என்னென்னா உள்ள நம்ம வந்து இப்போ நேம் பாஸ் பண்ணோம்னா உள்ள அந்த நேம் இருக்குதான்னு அதை செக் பண்ணி நம்மளுக்கு வந்து இப்போ வந்து கஸ்டமர் அந்த லிஸ்ட்டில் இருந்தாங்கன்னா இருந்த பொசிஷனை இப்போ நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ணணும். எந்த பொசிஷனில் வந்து கஸ்டமர் அந்த நேம் இருக்குதுங்கிறத நம்ம ரிட்டர்ன் பண்ணோம். ரிட்டர்ன் கஸ்டமர் லிஸ்ட் டாட் இண்டெக்ஸ் ஆஃப்னு ஒரு மெத்தட் இருக்குது. இது வந்து நம்மளுக்கு என்ன ரிட்டர்ன் பண்ணோம்னா எந்த பொசிஷனில் இருக்குதுன்னு ரிட்டர்ன் பண்ணோம். இண்டெக்ஸ் ஆஃப் தட் கஸ்டமர் நம்ம கொடுத்துட்டோம்னா இப்போ அந்த கஸ்டமரோட இண்டெக்ஸ் நம்மளுக்கு ரிட்டர்ன் ஆகும். ஓகே, எல்ஸ் அப்படி கஸ்டமர் இல்லைன்னா நம்ம -1 ரிட்டர்ன் பண்ணலாம். ஸோ யூசர்ஸ்க்கு வந்து அந்த மெத்தட்லேருந்து நம்ம இது பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து நான் ரிமூவ் கஸ்டமருக்கு வந்துட்டேன். இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ரிமூவ் கஸ்டமரில் நம்ம வந்து கஸ்டமர் நேம் வாங்கியாச்சு. இப்போ அந்த நேமை வந்து நான் அங்கே பாஸ் பண்ணணும். பாஸ் பண்ணி பொசிஷன் வாங்கணும். இன்ட் பொசிஷன் இஸ் ஈக்குவல் டு ஃபைண்ட் கஸ்டமர் ஆஃப் நான் இங்கே வாங்கின கஸ்டமர் நேமை அங்கே பாஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ வந்து அப்படி கஸ்டமர் இருந்தாங்கன்னா பொசிஷனில் இப்போ வந்து கஸ்டமரோட பொசிஷன் வரும், இல்லைனா -1 வரும். அப்போ -1 இல்லை -1 வந்துச்சுன்னா கஸ்டமர் இல்லைன்னு அர்த்தம். அப்போ நம்ம என்ன பண்ணணும், இஃப் தட் பொசிஷன் இஸ் ஈக்குவல் டு -1 நான் வந்து என்ன செய்யணும்னா கஸ்டமர் நாட் இந்த லிஸ்ட்டுன்னு நான் பிரிண்ட் பண்ணணும். ஓகே, அப்படி கஸ்டமர் -1 இல்லாமல் பொசிஷன் வந்துச்சுன்னா அந்த பொசிஷனில் உள்ள கஸ்டமரை நான் இப்போ ரிமூவ் பண்ணணும். ஸோ வந்து கஸ்டமர் லிஸ்ட் டாட் ரிமூவ் ஆஃப் இது வந்து பொசிஷன் மட்டும் தான் வாங்கும். ஸோ வந்து நம்ம பொசிஷனை பாஸ் பண்ணோம்னா அந்த பொசிஷனில் உள்ள கஸ்டமர் ரிமூவ் ஆயிடுவாங்க. ஸோ நம்ம வந்து கஸ்டமர் ரிமூவ் சக்ஸஸ்ஃபுல்லி ஒரு மெசேஜ் அனுப்பிடலாம். ஓகே, ஸோ வந்து கஸ்டமர் ரிமூவ் சக்ஸஸ்ஃபுல்லின்னு ஒரு இப்போ வந்து நம்ம என்ன மெத்தட் லேர்ன் பண்ணியிருக்கோம், கஸ்டமர் ஆட் பண்ணுறதுக்கு, ரிமூவ் பண்ணுறதுக்கு, நம்ம வந்து இப்போ இனிமேல் அதை ஃபைன் பண்ணுறதுக்கு ஒரு மெத்தட், நம்ம வந்து இதை பிரிண்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெத்தட் எழுதிட்டு இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். அதுவே உங்களுக்கு சஃபிஷியண்ட்டாக இருக்கணும். முக்கால்வாசி அரே லிஸ்ட் பற்றி நம்ம இதிலே கவர் ஆகிரும். ஸோ வந்து நான் பிரிண்ட் பண்ணதுக்கு ஒரு இது பண்ணுறேன், பப்ளிக் வாய்ட் பிரிண்ட் அரே லிஸ்ட். ஓகே, பிரிண்ட் அரே லிஸ்ட்டில் என்ன செஞ்சால் ஒரு ஃபார் லூப் வச்சு நம்ம எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ணலாம். ஃபார் இன்ட் I is equal to 0 I less than கஸ்டமர் லிஸ்ட் டாட் இப்போ ஒரு மெத்தட் இருக்குது. நம்ம நார்மலாக ஒரு இது லென்த்லாம் கண்டுபிடிப்போம் நம்ம நார்மல் அரேயில். இதில் வந்து என்னென்னா சைஸுங்கிற மெத்தட் இருக்குது. சைஸ் வச்சா அதோட லென்த் நம்மளுக்கு கிடச்சிரும். ஓகேவா, ஸோ I less than size I ++ ஒரு இதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா கஸ்டமர் நேமை பிரிண்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் கஸ்டமர் இதில் எதுக்கு I+1 வைக்கிறோம்னா I வந்து 0லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. நம்ம வந்து கஸ்டமர் 1ன்னு பிரிண்ட் பண்ணி அவங்களோட நேமை பிரிண்ட் பண்ணுறதுக்காண்டி நான் இப்படி வைக்கிறேன். கஸ்டமர் அரே லிஸ்ட் டாட் இப்போ கெட் நம்ம ஏதாவது ஒரு இதை அரே லிஸ்ட்லேருந்து வாங்கினோம்னா கெட் மெத்தட் இருக்குது. கெட் ஆஃப் பொசிஷன் கொடுத்துட்டா போதும், அந்த எலமெண்ட் நம்மளுக்கு வந்துடும். ஓகேயா, அவ்வளோதான், ஒரு எலமெண்ட்டு பிரிண்ட் ஆகிரும். ஸோ வந்து இது எதுக்காண்டி இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு நான் சொல்லி தந்தோம்னா இதில் வந்து அரே லிஸ்ட்டில் நார்மலாக அரேயில் வந்து நம்ம நார்மலாக எலமெண்ட்ஸ் என்ட்ரு பண்ணிடுவோம். ஆனால் அரே லிஸ்ட்டில் வந்து இந்த மாதிரி 4 மெத்தட்ஸ் இருக்குது. அதை சொல்லித்தரதுக்கு தான் நான் வந்து இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு பண்ணி காணித்தேன். என்னென்ன மெத்தட்லான்னா ஒரு அரே லிஸ்ட்டுக்கு நம்ம வந்து இனிஷியேட் பண்ணிவிட்டு அதில் வந்து எலமெண்ட்ஸ் ஆட் பண்ணோம்னா டாட் ஆட் ஆஃப் மெத்தட் இருக்குது. ஆட் கஸ்டமரில் நம்ம டாட் ஆட் ஆஃப், இது ரிமூவ் கஸ்டமரில் வந்து டாட் ரிமூவ் ஆஃப் இருக்குது. ஆனால் டாட் ரிமூவ் ஆஃப் வந்து பொசிஷன் மட்டும் தான் வாங்கும். ஸோ வந்து நம்ம நேம் மட்டும் என்ட்ரு பண்ணி நம்ம வந்து ரிமூவ் பண்ண மாதிரி இருக்கிறதாண்டி நம்ம வந்து அப்போ நேமை கொடுத்து பொசிஷன் வாங்கணும். அதுக்கு ஒரு மெத்தட் க்ரியேட் பண்ணணும். இதில் வந்து ஒரு மெத்தட் இருக்குது. என்ன மெத்தட்னு பாருங்கள், கண்டைன்ஸ்னு ஒரு மெத்தட் இருக்குது. இந்த கண்டைன்ஸுங்கிற மெத்தட் வந்து அந்த நேம் வந்து அந்த அரே லிஸ்ட்டில் இருந்துச்சுன்னா அதோட பொசிஷனை நம்மளுக்கு வந்து தரணும். அதுக்காண்டி டாட் இண்டெக்ஸ் ஆஃப் ஒரு மெத்தட் இருக்குது. டாட் இண்டெக்ஸ் ஆஃப் என்னென்னா நம்மளுக்கு வந்து எந்த பொசிஷனில் இருக்கோ அந்த பொசிஷனை ரிட்டர்ன் பண்ணும். இந்த மாதிரி 4-5 மெத்தட் இருக்குது. அப்புறம் டாட் சைஸ் மெத்தட் இருக்குது. டாட் சைஸ் மெத்தட் வந்து
அந்த அரே லிஸ்ட்டோட சைஸை நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணும். இதெல்லாம் சொல்லித்தரதுக்காண்டி தான் இந்த ப்ரோக்ராம் நான் உங்களுக்கு சொன்னேன். இங்கே வந்து நம்ம அந்த ப்ரோக்ராமை கூட எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். கஸ்டமர் கிளாஸை நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஒரு கஸ்டமர் புக் இஸ் ஈக்குவல் டு நியூ ஆஃப் கஸ்டமர். ஓகே, இனிமேல் வந்து கஸ்டமர் டாட் ஆட் கஸ்டமர் கொடுத்தோம்னா யூசர் நம்மளை வந்து இப்போ நேம் கேட்டு அது நேம் வாங்கும். இப்போ பாருங்கள், நான் இப்போ அதை எக்ஸிக்யூட் பண்ணுற ப்ரோக்ராமை கம்பைல் ஆகுது. ஓகே, என்ட்ரு கஸ்டமர் நேம் கேட்குது. நான் வந்து என்னோடய நேம் ஏதாவது ஒரு நேம் கொடுக்கலாம். இப்போ வந்து என்டர் கஸ்டமர் நேம் காமிக்க நம்ம ஒரு நேம் கொடுக்கலாம். சும்மா ஜான் கொடுத்தோம்னா கஸ்டமர் ஆடட் சக்ஸஸ்ஃபுல்லி. இது ஆட் ஆகிருக்கான்னு பார்க்குறதுக்கு நம்ம இப்போ ப்ரிண்ட் பண்ணி பார்க்கலாம். கஸ்டமர் புக் டாட் பிரிண்ட் அரே லிஸ்ட். ஓகே, இந்த லிஸ்ட்டில் உள்ளதில் இப்போ ஒரு நேம் தானே இருக்குது. அப்போ ஒரு நேம் நம்மளுக்கு ப்ரிண்ட் பண்ணணும். இப்போ வந்து மறுபடியும் அது நேம் வாங்கினேன்னா வந்து நம்ம மறுபடியும் எக்ஸிக்யூட் பண்ணுறோம். ஓகே, கஸ்டமர் 1 ஜான் ப்ரிண்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எல்லா மெத்தடும் நம்ம பண்ணலாம். இப்போ வந்து மறுபடியும் இதில் வந்து அடுத்த மெத்தட் நான் காணிக்கிறேன். கஸ்டமர் புக் டாட் ரிமூவ் கஸ்டமர் போட்டுட்டு மறுபடியும் ப்ரிண்ட் பண்ணலாம். ப்ரிண்ட் அரே லிஸ்ட். ஓகே, ஸோ வந்து இப்போ அதை நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஜான் கஸ்டமர் நேம். ஓகே, கஸ்டமர் ஆடட் சக்ஸஸ்ஃபுல்லி. அப்புறம் ப்ரிண்ட் பண்ணுறோம். என்ன ஆகுது, கஸ்டமர் நம்ம ப்ரிண்ட் ஆகுது. அடுத்து வந்து ரிமூவ் பண்ணுறோம். நம்ம என்ட்ருக்கு என்ன நேம் ரிமூவ் பண்ணணும்னு கேட்குது. நம்ம வந்து அதில் அடித்த நேம் அப்படியே இங்கே டைப் பண்ணலாம். கஸ்டமர் ரிமூவ் சக்ஸஸ்ஃபுல்லி. இப்போ நம்ம வந்து மறுபடியும் ப்ரிண்ட் பண்ணியிருக்கோம். ஆனால் வந்து அது ப்ரிண்ட் ஆகலைன்னா அதில் கஸ்டமரே இல்லை. ஸோ வந்து நம்ம ப்ரோக்ராம் இதுதான் அரே லிஸ்ட். உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கணும்னு நம்புகிறேன். ஸோ வந்து நெக்ஸ்ட் வீடியோஸில் நம்ம இன்னும் ஃபர்தராக நான் உங்களுக்கு இன்ட்டை வச்சு எப்படி பண்ணுறது, டபுளை வச்சு எப்படி பண்ணுறது எல்லாமே சொல்லித்தரேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.